வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் கம்மி யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுக பார்த்தீங்கன்னா உண்மையான தொண்டன்ட்ட பார்த்தீங்கன்னா மீண்டும் கட்சி வரும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஓபிஎஸ்ட கட்சி வரும்னு சொல்கிற மாதிரி அண்ணாமலை சொல்லியிருக்க தான் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ ஜூன் 4க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மாற்றம் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் ஏற்படும். இதே விஷயத்தை பார்த்தீங்கன்னா அண்ணாமலை சொல்லும்போது மிகப்பெரிய லெவலில் பேசும் பொருளாக இருக்குது. ஸோ இதே விஷயத்தை சசிகலாவும் பார்த்தீங்கன்னா முன்கூட்டி சொல்லியிருந்தாங்க. இதுல ஒன்று புரிஞ்சுக்க முடியும். பாரதிய ஜனதா கட்சி பார்த்தீங்கன்னா ஒரு வாக்குறுதி பார்த்தீங்கன்னா சசிகலா ஓபிஎஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 17 மாவட்ட செயலாளர் பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்காங்க. ஓபிஎஸ் பக்கம் வர்றதுக்கான வேலைகள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஆல்ரெடி நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. எஸ்பி வேலுமணி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு ஆதரவு தராரோ இல்லையோ பாஜகவுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் பின்ன பேக் எண்டில் வேலை செய்துட்டு இருக்கான்ற மாதிரி பேசிட்டு தான் இருக்காங்க இன்னுமே. ஸோ ஓபிஎஸ் வெற்றிக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்க ஒரு சூழ்நிலை. ஏக்நாத் சிண்டியாவை வேலுமணி விரைவிலே மாறுவார். ஸோ இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்தீங்கன்னா தீவிர விசுவாசியாக இருக்கிற மாதிரி தெரியும். அரசியலில் எதுவுமே நிரந்தரம் இல்லைன்றாங்க. ஸோ அவருக்கான மாற்றம் பார்த்தீங்கன்னா இப்போ விரைவில் வரப்போகுது. அவர் ஏக்நாத் சிண்டியா விரைவில் மாறுவான்ற மாதிரி அடித்து சொல்கிறாங்க. அதிமுகவில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் புள்ளிகள் ஓபிஎஸ் பக்கம் வருவாங்க. 2 திராவிட கட்சியில் ஒரு திராவிட கட்சி பார்த்தீங்கன்னா ஜூன் 4க்கு அப்புறம் இருக்கான்ற மாதிரி பேசியிருந்தாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா ஸோ 2ஆ உடைய போகுதுன்றது மாதிரி திருப்பியும் சொல்கிறாங்க எடப்பாடி அணியே. ஸோ அதில் அப்படியே ஒரு அணி பார்த்தீங்கன்னா சசிகலா ஓபிஎஸ் கூட இணைஞ்சு பார்த்தீங்கன்னா அதிமுக கைப்பற்றுவாங்கன்ற மாதிரி பேச்சு போயிட்டு இருக்கு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர்